நம் எண்ணங்கள் தான் செயலுக்கு வருகின்றது. நாம் செய்கின்ற செயல்கள், நாம் தொடர்ந்து செய்கின்ற செயல்கள் தான் நமது பழக்கமாகவே மாறுகின்றது. நல்ல செயல்களில் ஈடுபட்டால் அது நல்ல பழக்கம். தீய செயல்களில் ஈடுபட்டால் அது கெட்ட பழக்கம். இந்த கெட்ட பழக்கம் இதை என்னால் விடவே முடியல. நானும் என்னென்னமோ முயற்சி செய்து பார்க்குறேன். இதை எப்படி விடுறதுனே தெரியலன்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். என்ன காரணம்? எதனால் நம்மால் இந்த கெட்ட பழக்கத்தை அவ்வளோ சீக்கிரம் விடவே முடியல என்று கேட்டால், நாம் தொடர்ந்து செய்கின்ற செயல்கள், அந்த பழக்கம் நம் ஆழ் மனதோடு தொடர்புடையது. நம் மூளையின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. நாம் நினைப்போம், வேண்டாம், இந்த பழக்கம் நமக்கு வேண்டாம், இது ரொம்ப உடம்புக்கு கெடுதல், இதை நம்ம செய்ய வேண்டாம், இந்த செயலில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளை மீறி நம்ம அந்த செயலை திரும்பவும் செய்வோம். அந்த கெட்ட பழக்கத்தை விடணும்னு நினச்சாலும் விடவே முடியாது. ஏன்னா அந்த பழக்கம் மீண்டும் மீண்டும் நம்மளால் செய்யப்பட்டு நம் ஆழ் மனதில் பதிந்து போனது. இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களை அடியோடு விடுவது எப்படி? என்னென்ன விஷயங்களை கடைப்பிடித்தா நாம் இதை விட முடியும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கும் கதைதான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 65. தனது இல்லற வாழ்க்கையை விட்டுவிட்டு முழுவதுமாக துறவரத்தில் ஈடுபட்ட ஒரு துறவி ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊரில் இருந்து தனது ஆன்மீக சொற்பொழிவுகளையும் தன்னால் முடிந்த கோயில் நற்பணிகளையும் சேவைகளையும் மக்களுக்கு செய்கிறாரு. ஒரு சில நல்ல புத்திமதிகள், உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பழக்க வழக்கங்கள் போன்றவற்றையும் அவர் மக்களுக்கு சொல்லித்தராரு. நாளடைவில் அந்த ஊர் மக்களுக்கு அவர் மேலே மிகவும் மரியாதையும் அன்பும் ஏற்பட்டு அந்த ஊர்லேயே ஒரு சின்ன குடிசையில் அவரை தங்க சொல்லி கேட்குறாங்க. அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அவர் தங்கியிருந்த இடத்துல எலி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீட்டில் ரொம்ப எலி தொந்தரவு அதிகமாக இருக்குன்னு அந்த துறவி சொல்ல, அதற்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பூனையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சாமி, இந்த பூனையை வளர்த்திங்கன்னா எலி தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அந்த பூனையை தன்னோடு வளர்க்குறாரு. ஆனால் அந்த பூனைக்கு பால் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிற துறவி அங்கங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் போயிட்டு பால் வாங்கி கொடுக்குறாரு. இப்படி தினமும் அக்கம் பக்கம் இருக்க வீட்டில் அவரால் வாங்குறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் தினமும் போய் இந்த பூனைக்காக பால் வாங்க வேண்டியிருக்கு, நான் சாப்பிட்ற உணவுகளை இந்த பூனைக்கு கொடுக்க முடியாது, என்ன செய்யலான்னு மறுபடியும் அவர் மீது அன்பு கொண்ட அந்த ஊர் மக்கள்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அந்த ஊர் மக்கள், அவ்வளோதானே குருவே, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பசு மாடை வாங்கி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பசு மாடு வந்ததில் அந்த பூனைக்கான பால் கிடைத்தது. ஆனால் அந்த பசுவை பராமரிக்கணுமே. இந்த துறவிக்கு ஆன்மீக சொற்பொழிவு நடத்த வேறு எங்கேயுமே செல்ல முடியல. மற்ற பணிகளை அவரால் கவனிக்கவே முடியல. இதையும் அந்த ஊர் மக்கள்கிட்டே சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்த பசுவினால் அந்த பூனையுடைய பசியாறுது, அதில் பால் கறந்து அந்த பூனைக்கு என்னால் வைக்க முடியுது. ஆனால் அந்த பசுவை கவனிக்க எனக்கு போதிய நேரம் இல்லை. பசுவை கவனித்தா என்னால் ஆன்மீக வாழ்க்கையில் முழுதாக ஈடுபட முடியல. எங்கேயும் போய் ஒரு சொற்பொழிவு கூட என்னால் கலந்து கொள்ள முடியல. என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, கவலைப்படாதீங்க, இந்த ஊரில் ஒரு விதவை பெண் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லை. அவங்கள நாங்கள் இங்கே வர சொல்கிறோம். அவங்க இங்கே தங்கியிருந்து அந்த பசுவை கவனிச்சுப்பாங்க. உங்களுக்கும் உணவு சமைச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கும் உதவியாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஆன்மீக பணிகளை, சொற்பொழிவுகளை நீங்கள் மேற்கொள்ளலான்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த துறவி சம்மதிக்கிறாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த துறவிக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவருக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பணிப்பெண்ணாக அந்த விதவை பெண் அவரோட இருக்காங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு சிலர் இந்த துறவியவே தப்பாக பேசுகிறாங்க. ஒரே குடிசையில் ஒரு சின்ன வீட்டில் 2 பேரும் தங்கியிருக்காங்க, அது எப்படி நல்ல உறவு இருக்குன்னு ஒரு மாதிரி தவறாகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது துறவியோட காதுக்கும் போயிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே துறவி ஒரு முடிவெடுக்கிறார். என்னால் உனக்கு எந்த களங்கமும் வேண்டாம், உனக்கு சம்மதம்னா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த விதவை பெண்ணை அந்த துறவி மறுமணம் செஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவங்களுக்குள்ள அன்பு ஏற்பட்டு அது காதலாக மாறி அவங்க எல்லோரும் போல கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருடத்துக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த துறவி தன் மீது அன்பும் மரியாதையும் வைத்துள்ள அந்த ஊர் மக்களிடம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லற வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டு தான் நான் அதை விட்டுட்டு தான் இந்த துறவரத்தில் ஈடுபட ஆசைப்பட்டேன்.
இந்த ஊருக்கு வந்தேன், நீங்கள் என் மேலே காட்டின அன்புனால நான் இங்கேயே தங்கினேன். ஒரு எலி கொடுத்த தொந்தரவு, நான் ஒரு பூனையை வாங்கினேன். அந்த செயலினால் மாடு வாங்கினேன். இப்போ நான் ஒரு குடும்பஸ்தனாகவே மாறிட்டேன். துறவரத்தை விட்டுட்டு மீண்டும் இல்லறத்துக்கே வந்துட்டேன். உங்களை போகிற ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆக நம்மளுடைய செயல்கள் தான் நம்மை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்கிறது. அந்த பழக்கம்தான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. நல்ல பழக்கம் இருந்தால் தொடர்ச்சியாக நன்மையெல்லாம் நம்மை வந்து சேர்கிறது. தீய பழக்கம் இருந்தால் அந்த தீய பழக்கத்தோடு தொடர்புடைய மற்ற தீய பழக்கமும் வந்து விடுகிறது. இது நான் இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் துறவரத்தை மேற்கொள்ள வந்தேன். இப்போ உங்களை போல ஒரு குடும்பஸ்தனாகவே மாறிட்டேன். இதுவும் அந்த ஆண்டவனின் கட்டளையாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த துறவி அந்த ஊர் மக்களிடம் தெரிவிக்கின்றார். இந்த கதையிலேருந்து நாம் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து நாம் சிறிதாக ஆரம்பிக்கிற செயல்கள் கூட நம்ம வாழ்க்கையையே திசை திருப்பும் அளவுக்கு மாற்றி விடுகிறது. இன்னொன்று, நம்மளுடைய பழக்கத்தை மாற்றிக்கணும்னா, இப்போது இந்த கதையில் இந்த துறவி வந்து துறவரத்தில் ஈடுபட்டார். ஆன்மீக வாழ்க்கை வாழ தான் வந்தார். ஆனால் அதை மாற்றிக்கிட்டு தன்னை ஒரு குடும்பஸ்தனாக மாற்றிக்கிட்டார். அதற்கு ஒரு வலிமையான காரணம் இருந்தது. இந்த விதவை பெண் தன்னால் பாதிக்கக்கூடாது, அதுக்காக நம்ம மாறணும்னு சொல்லி அந்த காரணத்தினால தன்னோட துறவரத்தையே அந்த பழக்கத்தையே மாற்றிக்கிட்டு ஒரு குடும்பஸ்தனாக மாறிட்டார். அதே போல் நம்மளோட கெட்ட பழக்கத்தை விடணுன்னாலும் அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை நாம் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போது ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னா, அவருக்குன்னு ஒரு அன்பான குடும்பம் குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தைக்காக அந்த குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக நாம் விடணும் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக அந்த பழக்கத்தை நம்மளால் விட முடியும். நமது தீய பழக்கத்தை விடுவதற்கான மிகப்பெரிய ஆயுதம் ஏதோ ஒரு வலுவான காரணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு லட்சியம் அல்லது ஒரு குறிக்கோள் ஏதோ ஒன்று வைத்திருந்தோம் என்றால் அதனை பிடித்து கொண்டு இதிலிருந்து இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து நம்மால் எளிதில் மீண்டு வர முடியும். நமக்கென்று ஒரு குடும்பம், நமக்கென்று ஒரு வாழ்க்கை, நம்மை நம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க, நம்மை நம்பி இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இவையெல்லாம் நமக்காக தான் இருக்குது, நம்மை நம்பி தான் இருக்குது போன்ற எண்ணங்களும் அந்த கடமை உணர்வும் நம் மனதில் அவ்வப்போது இருந்தாலே, இதனை நாம் சிந்தித்து கொண்டு இருந்தாலே நம்மிடம் இருக்கும் கெட்ட பழக்கங்களும் தீய எண்ணங்களும் தானாக நம்மை விட்டு நீங்கிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு தான் இந்த பதிவை மேலும் பலருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.